வந்திருக்கிறேன் சொந்தக்காரனுக்கு இப்படி எல்லாம் நம்ம ஆள் வாழ்ந்திருக்கோம் அப்படிதான் சொல்ல முடியும். கொஞ்சம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும். மிகப்பெரிய கொலைக்காரன் கொள்ளைக்காரன் ஆனாலும் வீரப்பன் தவறா எந்த பெண்ணிட்டையும் நடந்ததில்லை இது வரைக்கும் வரலாறு சொல்லுது. தனி மனித ஒழுக்கத்துல தூய்மையா இருந்திருக்கிறான வீரப்பன். அப்புறம் வீரப்பன் மாதிரி வாழாம ஒன்ன மாதிரியா வாழ முடியும்? வீரப்பன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசுவோம். நெத்தில வை, நான் ஒத்து வைக்கிறேன். கொஞ்சம் இந்த மக்களுக்காக போராடி உயிரை கொடுத்திருக்கிறான வீரப்பன். வீரப்பன் உயிரோடு வாழ்ற வரைக்கும் கர்நாடகத்திலிருந்து ஒருத்தவங்க கூட ஒகேனக்கலுக்கு குடிக்க கூட வரல. அப்புறம் வீரப்பன் மாதிரி வாழாம ஒன்ன மாதிரியா வாழ முடியும்? வீரப்பன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசுவோம். மோர்ல விஷத்தை கலந்து கொடுத்து கொண்ட வரலாறு எந்த ஒரு வீர வன்னியனையும் நேருக்கு நேர் சண்டை போட்டு வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. 36 வருஷம் கர்நாடக காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து வீரப்பனுடைய மயிரை கூட புடுங்க முடியல. விஷம் கலந்து கொடுத்து வீரப்பன் செத்த பிறகு 2 நாள் கழிச்சுதான் வீரப்பனோட மீச மயிரை இந்த காவல்துறை புடுங்கினாங்கிறது வரலாறு. இது ஒரு வீர வன்னியுடைய வரலாறு. இதை நாங்க சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லாம இருக்க முடியுமா? நான் குற்றவாதியா நிரபராதியா ஏன் 8 மாசம் உள்ள வச்சிருக்க? என்ன தப்பு பண்ணணும்? அப்ப 2 பேரை கொலை செஞ்சிருக்கானே. 2002 அதே மரக்காலத்துல கலவரம் நடந்திருக்குதுல. அப்ப நீ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதனாலதான் கலவரம் நடந்துச்சு. அப்ப குற்றவாளி யாரு? தமிழக காவல்துறையும் அவன் தானே குற்றவாளி. ஆக கலவரம் செய்ய வேண்டும் என்று எங்கள் வன்னிய சமுதாயத்து இளைஞர்கள் நினைத்திருந்தால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூரில் இருந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 500-1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வருகிறார்கள். வர்ற வழிநடுக சேரிகள் இருக்கிறது, காலனி மக்கள் வாழ்கின்ற குடியிருப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எங்கும் கலவரம் நடக்கவில்லை. மரக்காலத்துல வந்துதான் கலவரம் நடக்குதுன்னா அது யார் செய்த கலவரம்? அங்க திட்டமிட்டு அங்கு திருமாவளவனால் தூண்டிவிடப்பட்ட கலவரம். அவன் யார் எந்த கூலிப்படையை வைத்து கலவரம் செய்தான் என்பதை கண்டுபிடித்து நீ கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒருதலை பட்சமாக இந்த வன்னிய மக்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். இவர்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு வந்து விட்டார்கள். வந்திருக்கிறேன் சொந்தக்காரனுக்கு இப்படி எல்லாம் நம்ம ஆள் வாழ்ந்திருக்கோம் அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும். மிகப்பெரிய கொலைக்காரன் கொள்ளைக்காரன் ஆனாலும் வீரப்பன் தவறா எந்த பெண்ணிட்டையும் நடந்ததில்லை இது வரைக்கும் வரலாறு சொல்லுது. தனி மனித ஒழுக்கத்துல தூய்மையா இருந்திருக்கிறான வீரப்பன். அப்புறம் வீரப்பன் மாதிரி வாழாம ஒன்ன மாதிரியா வாழ முடியும்? வீரப்பன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசுவோம். இந்த மக்களுக்காக போராடி உயிரை கொடுத்திருக்கிறான வீரப்பன். வீரப்பன் உயிரோடு வாழ்ற வரைக்கும் கர்நாடகத்திலிருந்து ஒருத்தவங்க கூட ஒகேனக்கலுக்கு குடிக்க கூட வரல. அப்புறம் வீரப்பன் மாதிரி வாழாம ஒன்ன மாதிரியா வாழ முடியும்? வீரப்பன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசுவோம். மோர்ல விஷத்தை கலந்து கொடுத்து கொண்ட
வரலாறு எந்த ஒரு வீர வன்னியனையும் நேருக்கு நேர் சண்டை போட்டு வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. 36 வருஷம் கர்நாடக காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து வீரப்பனுடைய மயிரை கூட பிடுங்க முடியல. விஷம் கலந்து கொடுத்து வீரப்பன் செத்த பிறகு 2 நாள் கழிச்சுதான் வீரப்பனோட மீச மயிரை இந்த காவல்துறை புடுங்கினாங்கிறது வரலாறு. இது ஒரு வீர வன்னியனுடைய வரலாறு. இதை நாங்க சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லாம இருக்க முடியுமா? நான் குற்றவாதியா நிரபராதியா ஏன் 8 மாசம் உள்ள வச்சிருக்க? என்ன தப்பு பண்ணோம்? அப்ப 2 பேரை கொலை செஞ்சிருக்கானே. 2002 அதே மரக்காலத்துல கலவரம் நடந்திருக்குதுல. அப்ப நீ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதனாலதான் கலவரம் நடந்துச்சு. அப்ப குற்றவாளி யாரு? தமிழக காவல்துறையும் அவன் தானே குற்றவாளி. ஆக கலவரம் செய்ய வேண்டும் என்று எங்கள் வன்னிய சமுதாயத்து இளைஞர்கள் நினைத்திருந்தால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூரில் இருந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 500-1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வருகிறார்கள். வர்ற வழிநெடுக சேரிகள் இருக்கிறது, காலனி மக்கள் வாழ்கின்ற குடியிருப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எங்கும் கலவரம் நடக்கவில்லை. மரக்காலத்துல வந்துதான் கலவரம் நடக்குதுன்னா அது யார் செய்த கலவரம்? அங்க திட்டமிட்டு அங்கு திருமாவளவனால் தூண்டிவிடப்பட்ட கலவரம். அவன் யார், எந்த கூலிப்படையை வைத்து கலவரம் செய்தான் என்பதை கண்டுபிடித்து நீ கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒருதலை பட்சமாக இந்த வன்னிய மக்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். இவர்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு வந்து விட்டார்கள்.